சென்னை ஜீவா நகர் பகுதியில் போலீசாரின் ரோந்து வாகனம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பின்பு போலீசார் சம்பவ இடத்தை அடைந்து ரோந்து வாகனத்தை எடுத்துச் சென்றனர். வடசென்னை ஜீவா சாலையில் ரோந்து வாகனம் சாலையில் ஓட்டுநர் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மணிக்கணக்கில் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நீண்ட நேரத்துக்கு பிறகு போலீசார் சம்பவ இடத்தை அடைந்து ரோந்து வாகனத்தை அங்கிருந்து தள்ளிச் சென்றனர். வடசென்னை ஜீவா சாலையில் ரோந்து வாகனம் சாலையில் ஓட்டுநர் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மணிக்கணக்கில் ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் நின்றதால் ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். நீண்ட நேரத்திற்கு பின்பு போலீசார் சம்பவ இடத்தை அடைந்து ரோந்து வாகனத்தை தள்ளிச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹரி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கல்லூரி பேருந்துகள் போன்றவை இந்த சாலையில் பயன்படுத்தி வருகின்ற இந்த நிலையில் இந்த சாலையில் போலீசாரின் ரோந்து வாகனம் சாலையில் ஓட்டுநர் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அந்த வழியாக பயணிகளுடன் வந்த மாநகர பேருந்து செல்ல முடியாமல் நடுநிலையில் நின்றது. இதனைத் தொடர்ந்து இதற்கு பின்னால் வந்த வாகனம் ஒன்றுக்கு ஒன்றாக நின்றதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்படைந்தது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட சிறிது நேரத்திலே வாகனங்கள் ஒன்றுக்கு ஒன்றாக வருவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக வேசர்பாடி ஜீவா சாலை மற்றும் அதனை ஒட்டி ஸ்டீவன் சாலை பகுதியில் வாகனங்கள் நகர முடியாமல் சூழ்நிலை நிலவியது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் பொதுமக்கள் பலரும் சிரமத்துக்கு ஆகினர். மேலும் அவசர சேவைக்கு செயல்படும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனம் போக்குவரத்து நெரிசல் சிக்கியதால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இது குறித்து தகவல் கிடைத்த பேரில் மற்றொரு ரோந்து காவல் வாகனம் சம்பவ இடத்திற்கு வந்து சாலையில் நடுவே நின்று கொண்டிருந்த ரோந்து வாகனத்தை போலீசார் தள்ளிச் சென்று ஓரமாக நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த வாகனங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக மெதுவாக நகர்ந்து சென்றது. பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசார் ரோந்து வாகன ஓட்டுநர் இல்லாமல் சாலையின் நடுவே நின்றதால் போலீசார் அலட்சிய போக்கை காட்டுகின்றனர். மேலும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் இது போன்ற போலீசார் அலட்சிய போக்கை காட்டக்கூடாது என்று பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரி.